இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஏன் சிரிக்கிறீங்க? இப்படிதான் உங்க வாழ்க்கையும் வெளியே வர முடியாதபடி ஆயிடுச்சுல்ல? இல்லைங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஏதோ ஒரு வழி இருக்கதான் செய்யும். வெளியே வர்றது பெரிய கஷ்டம் இல்லை. கோலம் அழியக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நல்லா தான் பேசுறீங்க. நான் வெளியே போறது மட்டும் முக்கியம் இல்லை, எந்த விதமான பாதிப்பையும் உண்டு பண்ணாம போகணும்னு நான் நினைக்கிறேன். புரியல, நீங்க இப்ப எதை பத்தி பேசுறீங்க? வாழ்க்கைய பத்தி நான் பேசல, நான் கோலத்தை பத்தி தான் பேசுறேன். முடிஞ்சா வெளியே வந்து பாருங்க. நானும் வாழ்க்கைய பத்தி எல்லாம் பேசல, கோலத்தை பத்தி தான் பேசுறேன். முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. கோலத்துக்குள்ள இருந்து வெளியே போறத பத்தி தாங்க நான் சொன்னேன். என்ன பேசுறாங்க? சிவா எதுக்கு அவ கூட தேவையில்லாம பேசிட்டு இருக்கான்? தப்பு பண்ணா மாட்டிதானே ஆகணும். இல்ல, இந்த கோலத்தை தப்பா போட்டதை பத்தி மட்டும்தான் நான் பேசுறேன். புள்ளி வச்சுதான் நான் போட்டேன். ஆனா சில அன்பான மனிதர்களால கோடு வேற மாதிரி போயிடுச்சு. யாரால கோடு மாறிச்சோ அவங்களே இப்போ தப்புன்னு கை நீட்டுறாங்க. புரியலையே, கோலத்தை பத்தியா பேசுறீங்க? இல்ல, என் வாழ்க்கைய பத்தி நான் சொல்றேன். அப்ப முடிஞ்சா வெளியே வாங்க பார்க்கலாம். நான் இந்த கோலத்தை பத்தி மட்டும்தான் சொல்றேன். கண்டிப்பா என்னால வர முடியும். நான் இப்போ கோலம் வாழ்க்கை ரெண்டையும் பத்தி தான் பேசுறேன். வாங்க. இப்ப கூட நான் தான் உதவி பண்ணேன். நீங்க பிடிக்கலன்னா விழுந்திருப்பேன். ஆனா அப்ப கூட கோலம் அழியாது. விழுந்தா எழுந்துக்கலாம், விழுந்தாதான் எழ முடியும். விழறது ஒன்றும் தப்பில்லை, எழுந்துடணும், அதுதான் முக்கியம். இவ்வளவு நேரம் கோலம் நான் சொன்னது இந்த குடும்பம். என்னால இந்த குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது, பாதிக்காது. தேங்க்ஸ். இத பார்த்துதான் டென்ஷன் ஆகி நிக்கிறாளா? சரி, கொஞ்சம் ஏத்தி விடுவோம். ஜனனி, நான் சொன்னல, அவ சாதாரணமான ஆள் கிடையாது. இனிமேதான் ஒன்னொன்னா ஆரம்பிப்பா. அப்புறம் முடிவு அவளுக்கு சாதகமா தான் முடியும். நீ பார்த்து நடந்துக்கோ, சிவாவை விட்டுறாதம்மா.